இந்து சமயம் மக்களுக்கு தெரிவிக்கின்ற ஆன்மீக கோட்பாடுகளையும் சேவை மகத்துவத்தையும் தெரிவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த 6வது ஆண்டில் 6 முக்கியமான கருத்துக்களை முன்வைத்து இந்த கண்காட்சி நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சிகளும் பல நம் ஆன்மீக கோட்பாடுகளை கூறக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிகளுக்கான தொகுப்பினை இப்போது நீங்கள் காணலாம். கண்காட்சியினை ஒவ்வொரு ஆண்டும் இந்து ஆன்மீக மற்றும் சேவை அறக்கட்டளையினர் மிக சிறப்பாக நடத்தி வருகின்றனர். 6 ஆண்டுகளுக்கு முன்பு மிக சிறியதாக தொடங்கப்பட்ட இந்த கண்காட்சி இன்று 200 அரங்குகளுக்கும் மேற்பட்டு மிக பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிறது. மக்களின் ஆதரவும் பத்திரிகைகளின் ஆதரவும் மிக சிறப்பாக இந்த கண்காட்சிகளுக்கு கிடைத்து வருகிறது. இவ்வாறு இந்து தர்மத்தின் கோட்பாடுகளை விளக்கும் வகையில் ஒரு கண்காட்சியை நடத்த வேண்டும் என்ற எண்ணம் எவ்வாறு வந்தது, அதை எவ்வாறு அவர்கள் செயல்படுத்தினார்கள், இதன் மூலம் மக்களுக்கு தெரிவிக்க போகும் கருத்துகள் என்ன என்பதை பற்றி இந்த அமைப்பாளர்கள் நமக்கு தெரிவிக்கும் கருத்துகள் மக்களின் பார்வை. இந்து ஆன்மீகத்தில் வாழ்க்கைக்குரிய அதுவும் நவீன காலத்தினுடைய சிந்தனைக்கு அடிப்படையில் பார்த்தோம் என்றால் பல உயரிய கருத்துகள் வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் சரி வாழ்க்கை முறையுமே மாற்றுகிற வழிநடத்துகிற கருத்துகள் இருக்கின்றன. காடுகளை வளர்க்க வேண்டும் என்பது ஒரு நவீன கருத்து. ஆனால் புலி இருந்தால்தான் காடு இருக்கும், காடு இருந்தால்தான் புலி இருக்கும் என்று மகாபாரதம் கூறுகிறது. அத இப்பொழுதுதான் புலி குறைந்தால் காடு குறைந்துவிடும் என்கிற ஒரு நவீன விஞ்ஞான முறையில் கண்டுபிடித்திருக்காங்க. அதனால நாம் என்ன பண்றோம், பாரம்பரியமா இருக்க சில சிந்தனைகளை எப்படி அது வாழ்க்கை முறைக்கு அதுவும் நவீன காலத்தினுடைய வாழ்க்கை முறைக்கு உகந்ததாக இருக்கிறது என்பதை பிரதிபலிப்பதற்காக 6 அம்சங்களாக பிரித்து காடை வளர்க்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்கிறது அதை பாதுகாக்க வேண்டும், தாய் தந்தையருக்கு மரியாதை, ஆசிரியருக்கு மரியாதை, பெண்களுக்கு மரியாதை, நாட்டின் பெயர்கள் பக்தி, இது போன்ற அம்சங்களையும் சேர்த்து இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பள்ளிக்கூடம் போகும் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பத்திரிகைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நாடே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் மையக்கருத்தாக அமைத்து இந்த கண்காட்சி நடக்கிறது. இதற்கு எல்லோரும் வந்து பார்க்க வேண்டும். இது மட்டும் அல்லாமல் சென்னையில் மட்டுமல்லாமல் இது நாடு முழுவதும் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். மொத்தமா இந்த 7 நாட்கள்ல தீமேட்டிக் பிரசன்டேஷன் இருந்தது, தீமேட்டிக் செமினார் இருந்தது. இந்த முக்கியமான நோக்கத்துக்காகத்தான் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டது. இன்னைக்கு இந்த கண்காட்சி நடத்தினதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் சொல்றாங்க இங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது, இங்க வந்த பிறகு எங்களால சேவை பண்ண முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கிறது, இங்க வந்த பிறகு எங்களால பல இயக்கங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இயக்கத்துக்கு இன்னொரு இயக்கத்துக்கு இணைப்பு வந்திருக்கிறது. ஓஹோ, இவ்வளவு பெரிய சக்தியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோமான தெரியுது. உதாரணமா போன ஆண்டு மட்டும் நம்மகிட்ட டேட்டா கலெக்ட் பண்ணது 98 இயக்கங்கள் மட்டும். அந்த 98 இயக்கங்கள் மட்டுமே சேர்ந்து ஒரு ஆண்டுக்கு 2400 கோடி ரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணுகிறார்கள். 20 கோடி மக்களை ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது 1/6 ஆஃப் தி இந்தியன் பாப்புலேஷன் தே ஹேவ் சர்வ்ட். அப்படிங்கிறது சின்ன விஷயம் கிடையாது.
ஆனா நமக்கு இந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கு. இன்னைக்கு இந்த எண்ணம் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க இந்த கண்காட்சி வரவங்க முகமெல்லாம் எவ்வளவு மலர்ச்சியா இருக்கு, எவ்வளவு வித்தியாசமாக உணர்கிறார்கள் என்று எல்லோருமே சொல்லுகிறார்கள். வெற்றி என்பதே இது 6வது வருஷம். இன்னும் தொடர்ந்து இப்ப பலர் இங்க கண்காட்சிக்கு வந்தவங்க இது டெல்லியில நடக்கணும், இது தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளில் நடக்கணும், மற்ற மாநிலங்களுடைய தலைநகரில் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொடுக்கறாங்க. இந்த கலை நிகழ்ச்சிகளும் நிச்சயமாக இதே கருத்து, இன்றைக்கு இருக்கிற கருத்து நாட்டு பற்றுதல். இன்றைய இருக்கிற எல்லா கலை நிகழ்ச்சிகளும் இந்த பற்றுதலை இந்த தீமை வச்சுதான் இருக்கும். இன்றைய காலமே நீங்க பார்த்திருப்பீங்க, பாரத் மாதா வந்தனம் பரம்வீர் வந்தனம் என்றது. இன்றைக்கு இன்னைக்கு நடக்கிற எல்லா கலை நிகழ்ச்சிகளும் அதை சார்ந்திருக்கும். இந்த காம்படிஷன் எல்லாம் நடத்தினதுடைய முக்கிய நோக்கம் ஆக்சுவலா கம்ப்யூட்டர், வீடியோ கேம்ஸ், செல், மொபைல்ல கேம் விளையாடுறத காலத்துல நம்ம பழங்கால விளையாட்டுகளை எல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி கில்லி தாண்டு, கோலி, பம்பரம் போன்ற விளையாட்டுகள் எல்லாம் அவ்வளவு வரவேற்பை கொடுத்த இந்த கண்காட்சியில. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துல நிறைய கூட்டங்கள் வந்தது இந்த நம்ம பரம்பரை விளையாட்டுகள் எங்கெங்க நடக்குதோ அதுதான். அவ்வளவு ஆர்வத்தோட மக்கள் பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, என்கரேஜிங்கா இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஃபார் வருஷம். I want to thank the organizers for organizing such kind of program, impressive programs. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கணும், நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேரணும். சேவகர் 6வது ஆன்மீக கண்காட்சி. இந்த 6வது இந்து ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சி அமைக்கப்பட்டதன் நோக்கமே ஒரு 6 முக்கிய கருத்துக்களை உள்ளடக்கியது. விருட்சவந்தனம், நாகவந்தனம், கன்னியாவந்தனம், பரம்பீர் வந்தனம் போன்ற பாரத நாட்டின் பெருமையை பேசக்கூடிய 6 முக்கியமான நிகழ்வுகளை இந்த கண்காட்சியிலே நாம் பட்டியலிட்டுள்ளோம். இது குறிப்பாக குழந்தைகள் மத்தியிலும், மாணவர்கள் மத்தியிலும், இளைஞர்கள் மத்தியிலும் சென்று சேர வேண்டும் என்பதே நிகழ்ச்சி அமைப்பின் நோக்கம். அதற்கேற்றால் போல ஏறத்தாழ 4 முதல் 5 லட்சம் குழந்தைகள் வரை பார்த்து பங்கேற்று பயனடைந்துள்ளனர். இவையெல்லாம் நாம் ஏன் செய்கிறோம் என்றால், நமது கலாச்சாரத்திற்கென்று ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் அர்த்தமும் உண்டு. அது இன்றைய குழந்தைகள் மத்தியிலே முழுமையாக சென்று சேர வேண்டும் என்பது இந்த அமைப்பின் நோக்கம். அதை ஒட்டி இந்த கண்காட்சியும் அமையப்பெற்றுள்ளது. பெரியவர்களும் பெருமளவிலே கலந்து கொண்டு பல அமைப்புகளையும் கண்ணுற்று பங்கேற்று சிறப்பிக்கின்றனர். மகிழ்ந்து குலாவி இருந்ததும் என் நாடே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் என் நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் என் நாடே.
கீதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. இன்னுயிர் தந்தைமை இன்று வளர்த்தருள் இன்றதும் இல்லாதே. இன்னுயிர் தந்தைமை இன்று வளர்த்தருள் இன்றதும் இல்லாதே. எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்தரும் இந்நாடே. இப்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பல்வேறு தொண்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் தங்கள் நிறுவனங்கள் ஆற்றி வரும் மகத்தான பணியினை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். என்னுடைய பேர் ஸ்ரீராம். நான் இந்த சம்ஸ்கிருத பாரதி அமைப்பினுடைய முன்னேற ஊழியர், மாநில அமைப்பாளர். சம்ஸ்கிருத பிரவேசம் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம் எளிமையாக எழுத, பேச, படிக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் பேரை தொடர்பு கொண்டு நாம இந்த திட்டத்தை எல்லாருடைய நடுவிலையும் கொண்டு செல்லலாம்னு இருக்கோம். 1 லட்சம் பேரை இந்த சம்ஸ்கிருத பிரவேசம் அப்படிங்கிற இந்த கோர்ஸ்ல இணைத்து சம்ஸ்கிருதம் எழுத, பேச, படிக்க நாம சொல்லிக் கொடுக்க இருக்கோம். முன்ன சம்ஸ்கிருதம் தெரியணும்னு அவசியம் இல்லை, ஹிந்தி தெரியணும்னு அவசியம் இல்லை. எளிமையான முறையில சம்ஸ்கிருதத்தை எழுத, பேச நாம படிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே படிக்கலாம். அதற்கான 12 புத்தகங்கள் வீடு தேடி வரும். பயிற்சிகள் செய்யலாம். தொடர்பு வகுப்புகளும் இருக்கும். வாரம் 1 நாள் இல்லை 2 நாள் நம்ம வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய பகுதியிலேயே தொடர்பு வகுப்புகள் நடக்கும். 6 மாசத்துல இந்த கோர்ஸ ஒரு லெவல் அட்டன் பண்றது மூலமா பகவத்கீதையினுடைய ஸ்லோகங்களை படிச்சு அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு நமக்கு சம்ஸ்கிருத ஞானம் விரிவடையும். நம்ம இயக்கத்துக்கு பேரு ஈகோ ஆசிரம், இக்கலாஜிக்கல் ஆசிரம். எக்காலஜியை பத்தி சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஆசிரம். பசு சார்ந்த பொருட்களை உற்பத்தி பண்ணினா இக்காலஜி நல்லா ஆகும் அப்படிங்கிறது நம்மளுடைய வழி வழியா வந்த தகவல். 86 ப்ராடக்ட் காலம்பர புளியல் பொடியிலிருந்து, கல்பொடியிலிருந்து, ராத்திரி சாப்பிடுற தாம்பூல பொடி வரலையும் அத்தனை பொருட்களையும் பசு சார்ந்த விஷயங்களாக நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்கோம். நிரூபணம் பண்ணதோடு இல்லாம மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இந்த வாய்ப்புல இந்த ஹிந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் சர்வீஸ் ஃபேர் அதுல நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. முக்கியமான இடத்துல இதை கொடுத்திருக்காங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் நடத்துறோம். அதுல உட்கார்ந்து கேட்கிற அளவுக்கு மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. இந்து ஸ்பிரிச்சுவல் ஃபேர்ல எங்க விவேகானந்தா கல்வி கழகத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கான காம்படிஷன்ஸ் நடத்துறதுக்கு நம்மளுடைய பழைய விளையாட்டுகள், ஸ்வதேசி கேம்ஸ் அதெல்லாமும் அவங்களுக்கு காம்படிஷனா கொடுத்திருக்கோம். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்றாங்க. அதை ஒயிலாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம், இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு உரியடி நடந்துட்டு இருக்கு. குழந்தைங்க ரொம்ப அருமையா அதுல கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரி எது தேவையா இருக்கோ, எதெல்லாம் மறைந்து வருதோ, எதெல்லாம் அத்தியாவசியமானது குழந்தைங்களுக்கு, அதெல்லாமும் காம்படிஷனா வச்சு அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நடத்திட்டு இருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. என்னுடைய பெயர் B.R. ஹரன். ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் உபத்தலைவராக இருக்கேன், வைஸ் பிரசிடண்டா இருக்கேன். இந்த ஹிந்து ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சியில நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பங்கு கொள்றோம். இது எங்களுடைய நோக்கங்களையும் மக்களுடைய பரப்பி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு மிகவும் உபயோகரமாக இருக்கிறது. வணக்கம், என் பேர் பாலசுப்ரமணியன். நான் விவேகானந்தா கேந்திரா கன்னியாகுமரி என்ற சேவை நிறுவனத்தின் தொண்டன். விவேகானந்தா கேந்திரா இந்த 6வது இந்து ஆன்மீக மற்றும் சேவை கண்காட்சியில 3 ஸ்டால் போட்டிருக்கோம். விவேகானந்தா கேந்திரா அதனுடைய 813 பிரான்ச் சென்டர், 63 ஸ்கூல், 6 ஹாஸ்பிட்டல் மற்றும் இதர தொண்டு ப்ராஜெக்டுகள் எல்லாம் இங்கே விவரிச்சிருக்கோம். அடுத்த ஸ்டால்ல கிரீன் ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய புனித தீர்த்தங்களை சுத்தப்படுத்துகின்ற பணியை முக்கியமாக எடுத்துட்டு இருக்கோம். அந்த கிரீன் ராமேஸ்வரம் ப்ராஜெக்ட் பற்றின விளக்கம்
அடுத்த ஸ்டால்ல இருக்கு. அதற்கு பிறகு ராமாயண தர்சனம்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இந்த வருஷம் எடுத்துட்டு இருக்கோம். ராமாயண தர்சனம் என்பது 110 பேனல்கள் மூலமாக ராமாயண கதையை விவரிப்பது, மிகப்பெரிய ஒரு ஆஞ்சநேயர் சிலையுடன் கூடிய ஒரு மண்டபத்தை அங்கே நிறுவுவது. இது அந்த 3வது ப்ராஜெக்ட். இதனுடைய விளக்கம் அங்க 3வது ஸ்டால்ல இருக்கு. நாங்க யூத் ஃபார் தர்மா தர்மரக்ஷண சமிதிங்கிற அமைப்போட இளைஞர்களுக்கான அமைப்பு இது. 18ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பிராக்டிஸ், ப்ரொஃபெக்ட் அண்ட் ப்ரமோட் தர்மா அப்படிங்கிற மோட்டோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டிவ்காக நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து நாங்க ஸ்லம் விசிட்ஸ், ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ், இன்டெலெக்சுவல் செஷன்ஸ், ஸ்டடி சர்க்கிள், இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கான ஆக்டிவிட்டிஸ் பண்றோம். அதுல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதுல இருந்து பலனும் அடையறாங்க. இந்த ஃபேர்ல வந்து 6 தீம் கொடுத்திருக்காங்க. எங்க ஸ்டால்லையும் யூத் ஃபார் தர்மா ஸ்டால்லையும் நாங்க அந்த 6 தீம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மெயினா இளைஞர்களுக்கான அமைப்பு இது. ஸோ இதுல வந்து மெயின் நாங்க கான்சென்ட்ரேட் பண்றது வந்து விமென் பத்தி. நம்ம விமென் பாத்தீங்கன்னா லீடர்ஸா இருந்திருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸா இருந்திருக்காங்க, போயட்ஸ் இருந்திருக்காங்க, ஆண்டாள், ஜான்சி ராணி, மீராபாய், இந்த மாதிரி எல்லாரும் இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து விமென்க்கு அவ்வளவு ரெவரன்ஸ் கொடுத்திருக்கோம் நம்ம தர்மப்படி. ஆனா அதே வெஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா, வெஸ்ட பொறுத்த வரைக்கும் விமென் வந்து ஒரு 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 பொருளா தான் பாக்குறாங்க. எப்படி வந்து ஆணுக்கு ஒரு பிளஷர் கொடுக்கிற ஒரு பொருளா தான் பாக்குறாங்க. அதனாலதான் நாங்க வந்து இந்த டிஃபரன்சஸ் கொடுத்திருக்கோம், வேதிக் வியூ அண்ட் வெஸ்டர்ன் வியூ. நமஸ்காரம், என் பேர் வெங்கட சுப்பிரமணியன். For generations we have been devotees of Sringeri Mutt. இந்த Sringeri Mutt வந்து the first mutt established by Adi Shankara. Adi Shankara incarnated in 788 AD and in a short span of 32 years அவர் 4 மடங்களை ஸ்தாபித்தார். அவர் ஸ்தாபித்த முதல் மடம் வந்து Sringeriயில் ஸ்தாபித்தார். Since then Sringeri ஜகத்குருகள் அவளுடைய தபசக்தினால they have been propagating the essence of Sanatana Dharma. Sringeri Mutt வந்து apart from propagating Sanatana Dharma, we are also involved in social, medical and educational activities. Schools and colleges நிறைய ரன் பண்றா, traditional schools ரன் பண்றா, hospitals நிறைய ரன் பண்றா. So this Sringeri Mutt வந்து 8th century AD Shankar established பண்ண மட்டம். We are participating for the 6th time. I think the fair has also been taking place for the 6th time. நாங்களும் participate பண்ணிட்டு இருக்கோம் on behalf of the Sringeri Mutt and Sri Vidyatirtha Foundation. வணக்கம், என்னுடைய பேர் முரளி கிருஷ்ணன். இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூவ்மெண்ட்ல ஒரு அங்கத்தினராக இருக்கேன் 4 வருஷமா. இது வந்து பிரமிட் ஸ்பெஷலைஸ் பண்ணுது, அதே நேரத்தில் தியானத்தினுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லுது. பதஞ்சலி மகரிஷி சொல்லி இருக்கிற மாதிரி சுகாசனம், ஸ்திராசனம்னு சொல்லுவாங்க. அதுல எளிமையான முறையில இருக்கிற எத்தனையோ தியானத்துல இது மிக எளிமையான தியானம். அதே நேரத்தில் 100% சொல்லக்கூடிய முழு பலனும் இதுல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பிரமிடுகளை நல்லா பரப்புறதுக்காக இப்போ நாங்க ஒரு முயற்சி எடுத்து இது எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு ஃபுல்லா பரப்புறதுல ரொம்ப முக்கியம் காட்டுறோம். இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெங்களூர்ல இருக்கு. அங்க 160க்கு 160 சைஸ்ல மெகா பிரமிட் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஹைதராபாத்ல 180க்கு 180 சைஸ்ல இன்னொரு மெகா பிரமிட் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேர்ல எங்களுக்கு இந்த ஒரு அக்கேஷனை கொடுத்து இந்த ஸ்டாலை வச்சு பொதுமக்களுக்கு இலவச தியானம் நாங்கள் கற்றுக் கொடுக்கறத பிரபலமாக்குறதுக்கு இந்த ஃபேர் ரொம்ப உதவியா இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட இது 2 வருஷம் கலந்து இது 3வது வருஷமா இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் ரொம்ப பலனடைஞ்சு எங்களுக்கு ஆயிரக்கணக்கான என்கொயரிஸ் இது மூலமா வருது. அதனால நாங்க இந்த ஃபேர்ல பங்கேற்றுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். Namaste, we are from SRDF Vivekananda Vidyalaya Trumpet. We all participated in the Paramveer Vandanam program today morning. We all sang song Kadam Kadam and Vande Mataram and also the prayer song. நமஸ்தே, என் பேர் ரங்கா, விவேகானந்தா வித்யாலயா குரோம்பேட்ல படிக்கிறேன். இப்பெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் அதெல்லாம் இப்போ விளையாடிட்டு இருக்கும்போது இங்க ஸ்பிரிச்சுவல் ஃபேர்ல நடக்கிற காம்படிஷன்ஸ்லாம் வந்து பழைய கேம்ஸ் எல்லாம் வந்து ஞாபகப்படுத்துறது. பல்லாங்குழி, உரியடி, தப்பாட்டம் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துறதுனால சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேர்ல பங்கேற்று. பல வகையான கோயில்களிலிருந்து ரதங்கள் கொண்டு வரப்பட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நடத்திய ஸ்ரீனிவாச கல்யாணமும் நடைபெற்றது.
கண்காட்சியை கண்டு களிப்பதற்காக சமுதாயத்திலிருந்து பல்வேறு மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்த வண்ணம் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கண்காட்சியின் மூலமாக அவங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை பற்றியும் அவர்கள் பெற்றுக்கொண்ட தகவல்கள் பற்றியும் இப்போது நம்மளுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். நான் ரவிக்குமார், சென்னை தண்டையார்பேட்டிலிருந்து வருகிறேன். இந்த ஆன்மீக கண்காட்சி எல்லாருக்கும், பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இதை பற்றி தெரியாதவர்களுக்கும் தெரிந்து கொள்ள வசதியாக இருக்கிறது. இது மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு 2-3 முறையோ வைத்தால் அனைவரும் தெரிந்து கொள்ள வசதியாக இருக்கும். ஒரே இடத்தில் எல்லா நிறுவனங்களும் கலந்து கொள்வது நன்றாக உள்ளது. 3 வருடங்களுக்கு முன் இதே எக்ஸிபிஷனை ஆன்மீக எக்ஸிபிஷனை காண வந்திருந்தேன். போன 2 வருடங்கள் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த வருடம் நாகர்கோவிலில் இருந்து இதற்காகவே நான் வந்தேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னைக்கு பல இடங்கள்ல மக்கள் அவங்களுடைய டிப்ரெஷனுக்காக மதம் மாறி அது ஒண்ணுதான் நமக்கு வழியோ அப்படின்னு சொல்லி அவங்க எந்த பக்கம் கரையறதுன்னு தெரியாம எங்கெங்கோ போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேர் நடக்கிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். இது நம்ம நாட்டோட பாரம்பரியம், நம்ம ஒவ்வொருத்தருடைய ரத்தத்திலையும் ஊறி போனது. நான் வருஷம் கம் ஹியர் அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா இங்க இருக்கிற ஆன்மீக புஸ்தகங்கள் எல்லாம் வாங்கி நம்ம எவ்வளவு வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடுறோம், சினிமா பாக்குறோம், அதெல்லாம் நமக்கு எந்த விதத்திலையும் பயன்பட போறதில்ல. நம்ம ஆன்மாவுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரே மருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம்தான். எல்லாரும் பணம் சேர்க்கறதுலயும் குரோதத்திலையும் சில சமயம் ஒரு ஈகோலையும் லைஃபை மிஸ் பண்ணிடுறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு வாங்க, நிறைய புஸ்தகம் படிங்க. ஆல்வேஸ் பி ஹாப்பி. யாருமே எந்த ஒரு வேலை சமுதாயத்துக்காகவோ குடும்பத்துக்காகவோ ஒரு வேலை எடுத்து செய்யணும்னா உற்சாகம் வேணும். உற்சாகம் எப்ப வரும்? ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்கணும் அல்லது ஒரு விஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணணும். அப்ப உற்சாகம் வரும். மாட்டேன்னு சொன்ன அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனத்துக்கு அப்புறம் சரின்னு சொன்னான். அது மாதிரி இந்து சமுதாயம், ஆன்மீக அன்பர்கள், ஆண் பெண் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் நல்ல உற்சாகம் கொடுக்கறதுக்காக ரொம்ப யோசனை பண்ணி இந்த திருவிழாவை அருமையா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த அமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தேசம், தெய்வம், தர்மம் ஆகியவற்றை பற்றி இந்து சமய கோட்பாடுகளும் நம் தொண்டு நிறுவனங்கள் ஆற்றி வருகின்ற சேவைகளும் என்ன கூறுகின்றன என்பதை பற்றி பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.